ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மிதுன ராசி வந்து ரொம்ப சிறப்பான ராசிங்க. ஓகேங்களா? எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரிதான், அதில் வந்து உங்களுடைய புத்தி சாதுரியம் வந்து வெளிப்படும். எதனால் அப்படின்னா, ராசி அதிபதி வந்து யார் அப்படின்னா புதன் பகவான் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வேலைகள், மிக மிக நுணுக்கமான ஒரு வேலைகள், இது எல்லாமே வந்து சாதிக்கிறது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா வந்து புதன் பகவான் தான். அப்போது புதன் பகவானே வந்து ராசி அதிபதியாக பெற்ற மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி தான் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற புதன் பகவான் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்தில் வந்து ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு டைமிங் நம்ம வச்சுருப்போம்னு வச்சுங்களேன், அந்த டயத்துக்குள்ளே வந்து அந்த தொகை நம்மளுடைய கைகளுக்கு வந்து சேராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய பேச்சின் மூலமாக, அதாவது வாக்குகள் மூலமாக, பேச்சுவார்த்தைகள் மூலமாக சில விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து வரும். ஏன்னா நம்ம சொன்னது வந்து எதிராளி வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. எதனால் அப்படின்னா ராசி அதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால நம்ம பேச்சுக்களே வந்து இந்த டயத்தில் அப்படி தான் இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்போ இந்த ஒரு வேலையை வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பார்த்துட்டு செய்வோம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலையே வந்து இந்த டயத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ராசி அதிபதியுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வாராக்கடன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், இது எல்லாமே முடிஞ்சிட்டா இது எல்லாமே வந்து நம்மளுடைய கைகளுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு தேடுதல்கள் வந்து இந்த டயத்தில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளை நோக்கி போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்தவங்க. முக்கியமாக வந்து குடும்ப நபர்கள்ட்ட வந்து நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒன்று சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளே வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவியே வச்சுக்கங்களேன், வாழ்க்கை துணைவரே வச்சுக்கங்களேன், ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க வரும்போது வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் என்ன வரும் அப்படின்னா, வாங்கிட்டு வரணுமா, இவங்க என்ன சொல்கிறது, நம்ம வாங்குறது அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதை மட்டும் வந்து கொஞ்சம் ஓரளவு தயவு செய்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அப்படி தள்ளி வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய நடவடிக்கைகளை வந்து நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். ஆமாங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோன்னாலே வந்து எல்லாமே சாதிக்கலாங்க. ஓகேங்களா? குடும்ப நபர்கள் தானே வந்து நமக்கு பக்கபலம் அளிக்கிறவங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி யார்? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் தான் பூர்வ புண்ணியாதிபதி. அந்த பூர்வ புண்ணியாதிபதி வந்து சுக்கிர பகவான் வந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. யார் கூட? ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவான் கூட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இப்போ இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளில் வந்து வெற்றிகள் கிடைக்கும். அந்த வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் நிதானமாக யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் வந்து நிச்சயமாக கன்ஃபார்மாக கிடைக்குங்க. இந்த வார ஆரம்பத்தில் 19, 20 இந்த நாட்களில் வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோட எல்லா விஷயத்தையுமே எல்லாமே பாருங்கள். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தை வந்து இந்த டயத்தில் பேசாதீங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து இந்த டயத்தில் வந்து பேசி முடிவு பண்ணுறதுக்கான மூமெண்ட் வந்து இந்த தயவுசெய்து இந்த டயத்தில் வந்து பண்ணாதீங்க. எப்போ? 19, 20 இந்த நாட்களில் வந்து செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தா 21, 22 இந்த நாட்கள் வந்து சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், புதிய விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதிய முயற்சிகள், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், இது எல்லாத்தையுமே வந்து இந்த நாட்களில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க. 23, 24 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயத்தில் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறதுக்கு வந்து இன்டர்வியூலாம் வைப்பீங்க இல்லையா, வேலையாட்கள் எடுக்கிறதுக்கான இன்டர்வியூ, இது எல்லாமே வந்து இந்த 23, 24 இந்த நாட்களை வச்சுக்கோங்க. 25ஆம் தேதி வந்து தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்குங்க. லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், சூழ்நிலைகள் உருவாகும்.
அது மட்டும் இல்லைங்க, இந்த டயத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இதனால வந்து ரொம்ப 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 நல்லது. இந்த வாரத்தில் வந்து மிதுன ராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு மிக மிக சிறப்பு. அம்பாள் கோவிலுக்கு போங்க, அரளிப்பூ மாலை போடுங்க, 2 நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகும். ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வர்ற பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்தில், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கனாலும் சரி தான், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்கனாலும் சரி தான், உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அம்பாள் வழிபாடு மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.